வேண்டியதை வேண்டி பெறலாம். வேண்டியதை வேண்டி பெறலாம். நம்முடைய சந்தியாபுரம் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். எங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை சந்தியாபுரம் நிகழ்த்திய அற்புதத்திற்காக உங்கள் முன் சாட்சியாகி வந்திருக்கிறேன். எனது ஞான மகள், அதாவது சகலையோட மகள், அந்த பொண்ணு வந்து 10ஆம் படிச்சுட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு தோல் பட்டையிலையும் தொடையிலையும் பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல ஒரு பெரிய கட்டி. அந்த பொண்ணுக்கே என்னன்னு தெரியல. திடீர்னு சொல்லி அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. ஏன் பாப்பா இதை சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா நாங்கள் டெய்லி யோகா கிளாஸ் செஞ்சிட்ருக்கோம், அதனால் ரொம்ப சதைகள் உரசி அதனால் கூட கட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி பாப்பா தொடையில் வரும், ஆனால் அந்த தோள்பட்டையில் இருக்குது, ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. தெரியலம்மா அப்படின்னுச்சு. உடனே மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அதற்கென்று உரிய அறுவை சிகிச்சை மருத்துவர்கிட்ட போனாக்க அவர் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு தான் என்னான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. டெஸ்ட்டில் பார்த்தா சாதாரண கட்டின்னு வருது. ஆனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் எதிர்பார்த்தது வந்து கேன்சர் கட்டியாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை என்ன செய்கிறார், டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாரு. அந்த பதிலும் அவருக்கு திருப்தியாக இல்லை. 3வது முறை நல்ல ஒரு ஆழமான ஒரு சதிப்பகுதியை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பியோட குடும்பமே கதறிட்டோம். ஏன்னா ஏற்கனவே 2 முறை அனுப்பிச்சது வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் 3வது முறையும் அனுப்பும் பொழுது அப்போ அவர் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் அதை அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே குடும்பமே கலங்கி போயிட்டோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்ம சந்தியாபுரம் தான் துணை. அதை நினச்சி எங்கள் குடும்பம் முழுமையும் சந்தியாபுரத்தை வேண்டிக்கிட்டோம். எங்கள் குடும்பத்திலேயே எத்தனையோ முடியாத வயதானவங்களாம் இருக்காங்க, அவங்கள கூட நீ அழைச்சிக்க, ஆனால் இந்த குழந்தைய எப்படியாவது நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்ணீரும் கமலையுமாக வேண்டினோம். அதனுடைய விளைவு கடைசியாக அனுப்பப்பட்ட டெஸ்ட்டில் வந்து இது சாதாரண கட்டி தான், கொழுப்பு கட்டி தான். இன்னும் சொல்லப்போனால் டிபியோட ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம், நிச்சயம் வந்து கேன்சர் கட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை கொடுத்துருக்காரு. அற்புதங்கள் நிகழ்த்திய சந்தியாபுரத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகள். என் பேர் ஜேசுதாஸ். 2 சாட்சி சொல்லணும். போன வாரம் வியாழக்கிழமை நானும் எங்கள் சித்த பையனுக்கு வந்துட்டு நாங்கள் திரும்பி போயிட்டுருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு குடும்பாய்க்கிட்ட போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகி போச்சு. அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் குடும்பாயில் என் ஃப்ரெண்டு ஒர்க் ஷாப் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி அவர் வண்டி தள்ளினா ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் அப்படியே ஒர்க் ஷாப் கொண்டு போனாங்க. ஒர்க் ஷாப்புக்கு தள்ளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒர்க் ஷாப் போயாச்சு. இப்போ ஒரு வாரமாக அதில் ஒரு முக்கியமான பார்ட்ஸு ஒரிஜினல் போட்டால் கட் ஆகுன்னு சொன்னாங்க. ஒரிஜினல் அப்புறம் ஜாமான் வாங்கி எல்லாம் போட்டார். நேற்று எங்கள் டிரைவர் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு வரும்போது பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினார் சந்தியாபுரம். கண்ணாடி ரைட் சைடில் கண்ணாடி மட்டும் உடஞ்சி, அவருக்கோ காருக்கு எந்த ஆபத்து வராமல் சந்தியாபுரம் காப்பாற்றிருக்காங்க. சந்தியாபுரத்துக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, தூயாவிற்கு நன்றி. இன்னொரு சாட்சி வந்து எங்கள் தாய் மாமா பையன் அலெக்ஸ்னு ஒருத்தர் வடவழியில் இருக்கிறார். ஒரே பிள்ளை. ரொம்ப நாளாக அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை வரவே இல்லை. நானும் உங்களுக்கு பூசை வச்சுட்டு இருந்தேன், வேண்டிகிட்டே இருப்பேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தகவல் வந்துச்சு, அந்த பிள்ளைக்கு வாலிபாலத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. அதனால் எங்கள் தாய் மாமா பையனுடைய பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமைச்சு கொடுத்ததுக்காக சந்தியாபுரத்துக்கு கோடான நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, தூயாவிற்கு நன்றி. மரியே வாழ்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. நான் வந்து 3 சாட்சியை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். முதல் வாரமாக வந்து போன வாரம் வியாழக்கிழமை நான் இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தேன். அப்போயுமே வந்து அந்த நறுமண வாசனை வந்து எனக்கு உணர முடிஞ்சிச்சு. அதுக்கு வந்து நான் சாட்சி சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு போகிறப்ப நான் சந்தியாபுரத்தை வேண்டிட்டு போனேன், எங்கள் வீடு வரைக்கும் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போயிருந்தேன். நான் வந்து சிட்டி பஸ்ஸிலேருந்து இறங்கி முதல் ஸ்டெப்பு கூட வைக்கல, அந்த நறுமண வாசனை அப்படியே ஓவராக அடிச்சிச்சு. அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு சந்தியாபுரம் கூடயே வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ 2வது சாட்சி என்னென்னா, எனக்கு வாயில் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பருமானி வந்துருந்துச்சு. அதுக்குமே வந்து நான் சந்தியாபுரம் எண்ணெயை வச்சேன். காலையில் ஒரு 5:15 தான் அது தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த கட்டி இருந்தது. சந்தியாபுரம் காலையில் ஒரு எந்திரிக்கிறதுக்குள்ளே எனக்கு இந்த கட்டி சரியாயிடும்னு சொல்லி சிலுவை போட்டுட்டு படுத்துட்டேன். 5 மணிக்கு படுத்துட்டேன்.
6:30 எந்திச்சு பார்க்குறப்ப அந்த கட்டு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை, சுத்தமாக மறைஞ்சு போச்சு. அடுத்ததாக வந்து சாட்சி சொல்கிறது, நான் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 6th இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும்பா, ஏதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு அட்மிஷன் முடிஞ்சு 1.5 மாதம் கழித்து தான் எங்களுக்கு வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி கிடைக்காதுக்கா அப்படின்னேன். இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி, நான் வந்து சந்தியாப்பட்டு ஏசப்பாட்டை வேண்டிட்டு இந்த அட்மிஷன் இந்த பையனுக்கு கிடச்சிருச்சுனாலும் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி கரஸ்பாண்டண்ட்டே போய் பேசினோம். பேசினதுக்கு அவங்க பேரண்ட் வந்து பேசினாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு கூட பண்ணவங்க இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என் தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லி அந்த பேரண்ட் சொன்னாங்க. அப்போ கரஸ்பாண்டண்ட் என்ன சொன்னார்னா, உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் வந்து சீட்டு போட்டால் தான் உங்கள் பையனுக்கு நாங்கள் சீட்டு கொடுப்போம், இல்லாட்டினா உங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் சந்தியாப்பட்ட வேண்டினேன். 2 நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் ஏஹெச்எம் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த பையனை கூட சேர்க்காட்டி பரவாயில்ல, இந்த பையனை நாங்கள் சேர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொன்னாங்க. இது 2வது சாட்சி. 3வது வந்து நேற்று வந்து எப்பயுமே வந்து வியாழக்கிழமை நான் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். நேற்று வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வெயிலாக இருக்குது, நீ வேணாம், அடுத்த வாரம் கூட போய்க்கலாம் அப்படின்னாங்க. இருந்தாலும் சந்தியாப்பர் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை, இங்கே வந்து தங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்து சந்தியாப்பட்ட வேண்டினேன். எப்படியோ வீட்டில் அனுமதிக்கணும் சந்தியாப்பரே அப்படின்னு வேண்டிட்டு 1 மணி நேரம் கழித்து அந்த எண்ணெய் வாங்கி வச்சுருந்தோம். அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சு கீழே வந்துருச்சு. எங்கள் பாட்டிகிட்ட போய் காட்டுறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்ப, இல்லாட்டினா அதிலேருந்து வந்திருக்கும் அப்படின்னாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, துண்டை வச்சு நல்லா தொடச்சிட்டு துணி எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஒரு 4 மணி நேரமாக வந்து அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணலை. 3 மணிக்கு இறக்கத்தின் ஜெபமான சொல்லிவிட்டு யதார்த்தமாக அதை பார்க்குறேன். திருப்பி அந்த எண்ணெய் பாட்டிலில் இருக்கிற சுத்தையுமே வந்து அந்த எண்ணெய் பசை வந்து திருப்பி தூக்கி எடுத்து பார்க்குறப்ப அந்த எண்ணெய் வந்து நிறையா வணிஞ்சிருந்துச்சு. இந்த சந்தியாப்பருக்கு கூடான கூடிய நன்றி, இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. வணக்கம், என் பேர் தீபக் பிரபாகரன். நான் திண்டுக்கல் பள்ளி ரோட்டிலேருந்து வரேன். இது நான் 2வது தடவை சாட்சி சொல்கிறேன். நான் வேலையே இல்லாமல் இருந்தேன். எனக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடச்சி 5 பசங்க வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த வேலை வந்து எனக்கு முடிய போகுது. 3 மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் எப்படியாச்சும் எனக்கு புது வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நேற்று காலையில் வேணுனேன். சாயங்காலம் எனக்கு புது வேலை கிடச்சி இன்றைக்கி காலையிலேயும் ஒரு புது வேலை கிடச்சிருக்கு. நான் ஐயாட்ட வேண்டிக்கிட்டேன், நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி. அதனால் நான் வந்து சாட்சி சொல்ல வந்தேன். சந்தியாபுரையாவுக்கு நன்றி. நான் உலகம்பட்டி வடக்கூர்லேருந்து வர்றேன். என் மகன் வந்து கேஎம்சியில் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குது. அந்த பொண்ணுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி உள்ளாங்கையும் உள்ளாங்காலும் அரித்து தடித்து வீங்கி நடக்கவே முடியலை. ஆனால் அப்படியே வந்து ஆஸ்பத்திரியில் நாங்களும் எவ்வளவோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதில் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எல்லா ரிப்போர்ட்லேயும் வரும். ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வலியும் நிற்கல, அரிப்பும் நிற்கல. நான் சந்தியாப்பர்கிட்ட வந்து உனக்கு சாட்சியாக நிற்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்ணீரோடு அழுதுட்டு போனேன். அதுபோல் என் மகளுக்கு நல்ல சுகமாயிருச்சு. அந்த மாதாவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, சந்தியாப்பருக்கு நன்றி. நான் ஏற்கனவே 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக வந்து நின்று இருக்கேன். மறுபடியும் நான் சாட்சியாக என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக சந்தியாபருக்கு கோடான கோடி நன்றி. நான் வேடசந்திலேருந்து வரேன். என்னோடய பேர் தீபா. இவங்க வந்து என்னோடய அண்ணே. இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப காய்ச்சலாக வந்து உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க. கரூர் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு ஒரு 10 நாளாக அட்மிஷன் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, சரியாயிடுச்சு, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க அம்மா வீடு அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக அங்கேயே போய் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சைடு இது இடது கை கால் வாயோடு சேர்த்து அப்படியே இது மாதிரி பக்கவாதம் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அங்கேருந்து வந்து ஆட்டோவில் தூக்கிட்டு தான் வந்து எங்கள் வீட்டில் போட்டாங்க. அப்புறம் அம்மாவங்களாம் வந்துட்டு அண்ணி ரொம்ப முடியல,
ரொம்ப கஷ்டம், ஒரு தடவை வேணால் முயற்சி பண்ணலாம், வாமா ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அப்புறம் நான் அழுதுகிட்டே போயிட்டு, சந்தியா அப்பரே உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், எங்கள் அண்ணி எப்படியாவது எந்திரிச்சு திருப்பி உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா அப்பரோட எண்ணெயும் தீர்த்தத்தையும் அப்படியே கை கால் வாயோடு சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, எதுவுமே பண்ணாது சந்தியாப்பரே உங்களை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அம்மா நான் இப்போ இன்றைக்கி இங்கே இல்லை, நாளைக்கு காலையில் தான் வருவேன், நீங்கள் நாளைக்கு வேணால் கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு 2 ஊசியை மட்டும் போட்டு விட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திருப்பி காலையில் எங்கள் அம்மா அவங்க ஃபோன் பண்ணவும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நான் நினச்சேன். பார்த்தா அம்மா அண்ணி எந்திரிச்சிருச்சுமா, அவங்க விசாட்டுக்கு 1க்கு 2க்கெல்லாம் போகிறாங்க, நல்லா எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. திருப்பி ஏதோனுக்கு போய் டாக்டர்கிட்ட காமிக்கலான்ட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். டாக்டர் வந்துட்டு இல்லைம்மா இவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு, மூளையில் வந்து ரத்த குழாய் உறைஞ்சிருக்கும், கண்டிப்பாக தலைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும், நீங்கள் 2 நாளைக்கு மாத்திரை தரேன், திருப்பி வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. 2 நாளைக்கு மாத்திரை கொடுத்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் ஓரளவுக்கு அந்த கை கால் வாய் கோணுனது எல்லாமே சரியாயிருச்சு. இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. திருப்பி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கு இல்லை இவங்க சுத்தமாகவே சரியாயிட்டாங்க, எப்படி பக்கவாதம் வந்தது 2 நாள் 3 நாளுக்குள்ளே சரியாச்சு, அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டரு. நான் அப்புறம் கவுடான கோடி ஸ்தோத்திரம் சந்தியாகப்பரே எங்கள் அண்ணி சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தியாகப்பர் கோயிலுக்கு இதோட 9 மாதமாக வந்துகிட்ருக்கேன். இன்னொரு சாட்சி, ராம்நாட்டில் வந்து எங்கள் அக்காவுங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. நாங்கள் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தோம். அந்த அக்கா இருந்துட்டு பாப்பா இது மாதிரி வந்துட்டு பாப்பாவுக்கு குழந்தையே இல்லைம்மா, 6-7 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு, நாங்களும் போகாத கோயில் இல்லை, எல்லா பக்கம் போகிறோம், எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டோம், நீர் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, 1 வாரம் ஊற்றாமல் இருப்பா, திருப்பி மறுபடியும் தலை குளிச்சுக்குவா, உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே கையில் சந்தியாப்பரோட எண்ணெய் வச்சுட்டே இருப்பேன் பேக்கில். அந்த எண்ணெயை எடுத்து பாப்பா மெட்ராஸில் இருக்குப்பான்னு சொன்னாங்க. நான் அந்த எண்ணெயை எடுத்து அக்கா நீங்கள் போனால் பாப்பாட்ட கொண்டு போய் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் சந்தியாகப்பட்ட வேண்டிக்கங்க, குழந்தை நின்றுச்சுன்னா நான் சாட்சியாக வந்து நிற்கிறேன்னு மட்டும் நீங்கள் வேண்டிக்கங்கன்னு சொன்னேன். போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி பாப்பா இப்போ பாப்பா 3 மாதமாக இருக்காம்மா, நாங்கள் குழந்தை பிறந்தனே நாங்கள் வந்து கண்டிப்பாக சந்தியாகப்பருக்கு சாட்சியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மாதிரியே வரேன், சென்னையிலேருந்து வரேன். எனக்கு யூரின் நரம்பு அடைச்சி 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வயிற்றில் டியூப் போட்டு தான் பேக் போட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறனால அந்த நரம்பு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுட்டாங்க. அப்புறம் சந்தியாகப்பட்ட தொடர்ந்து வந்து வேண்டிகிட்டே இருந்தேன். அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் வந்து இப்போ உனக்கு முடியாது அப்படின்ட்டாரு. அப்போ நாங்கள் பரவாயில்ல டாக்டர், காசு எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல பண்ணுங்க, ஆனால் ஆகட்டும், இல்லைன்னா அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு காசு தான் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்போ சந்தியாகப்பரோட தீர்த்தத்தை குடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டு போய் எல்லாம் இது பண்ணாங்க. உடனே எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னால் வந்து சந்தியாகப்பர் என் கண் முன்னாடி வந்துட்டு போனார். அதை வந்து என்னால் மறக்க முடியல. நான் சாட்சியாக வந்து இப்போ நிற்கிறேன். கோடான கோடி நன்றி சந்தியாகப்பருக்கு. என் பேர் ஜெயராஜ். ஒரு மாடு கன்று போட்டு ஒரு 15 நாளாக பால் கறந்துச்சு. 16ஆவது நாள் வந்து ஒரு காம்பு வீங்கிக்கிட்டு பால் வரல. அதுக்கு பால்கார் சொன்னார், மாமா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு கொண்டுகிட்டு வந்தால் தான் பால் கறக்க விடும்னு அவர் சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், டிராக்டரோட நம்ம சந்தியாபுர தீர்த்தத்தை எடுத்து நீ பால் கறக்கும் போது அந்த காம்பில் தடவி கறப்பா அப்படின்னு. சரின்னு அவர் நான் அந்த தீர்த்தத்தை கொடுத்தேன். ஒரு நாள் கொஞ்சம் துள்ளிச்சு, சாயங்காலம் ஒரு மாதிரி இருந்துச்சு, மறுநாள் காலையில் நார்மலுக்கு வந்துருச்சு. இந்த சந்தியாபுரக்கும் அடைக்கலத்தாய்க்கும் கோடான கோடி நன்றி. இயேசுக்கே நன்றி.
என் பேர் நிர்மலா. நான் அன்றாங்குட்டிலேருந்து வர்றேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப முடியல. அதாவது என்னென்னா பெரிய வெள்ளிக்கிழமையிலேருந்து ரொம்பவே முடியல. ரொம்ப வாமிட்டு, அப்படியே சளி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டரை போய் பாருன்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 1 மணி நான் கோயிலுக்கு போகும்போது, சந்தியாப்பரே இப்படி கோயிலுக்கு என்னால் போக முடியாத சூழ்நிலை இருக்கே, இப்படி வாமிட்டாக எடுக்கிறாரு, என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நானும் பக்கத்தில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. யாரை எழுப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு தெரியாமல் சந்தியாபுரி எண்ணெயை எடுத்து நான் சிலுவையை போட்டு தடை விட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் நல்லா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அதே இருமல், வரட்டு இருமல் மாரி அப்படின்னு நல்லா சுகமாயிட்டார், நல்லா இருக்கார். இன்னொரு சாட்சி என்னென்னா, என்னோட பேரன் அந்த பையனுக்கு காதோரமாக கட்டி இருக்கவுமே அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். போய் பார்க்கும்போது டாக்டர் அமுக்கி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து ஒரு எலும்பு மாதிரி இருக்குது அப்படின்னா இருக்க பெருசாகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு நீர் கட்டி மாதிரி தான், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சந்தியாபுரம் எண்ணெயை தடவணும். அது வந்து குணமாகி நல்லாயிருச்சு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.